வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜவ்வரிசி மிக்சரு. இதை நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். வெறும் கடாயில் ஜவ்வரிசியை போட்டுட்டு, இது மாவு ஜவ்வரிசி. இதிலே 2 ஜவ்வரிசி இருக்குது. ஒன்று நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மாவு ஜவ்வரிசி. இது நான் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்லா வெறும் கடாயில் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 3/4 வாசி ஃப்ரை ஆன அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 சொட்டு எண்ணெய் விடணும். ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், 2 சொட்டு எண்ணெய் விட்டாச்சு. நல்லா திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், சவுண்ட் வருது, சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு நம்ம சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும். நம்ம எல்லாம் நல்லா பரப்பி விட்டுடலாம், அப்போ தான் சூடு ஆறும். அப்புறம் திருப்பி அதே கடாயில் போட்டு கொஞ்சோண்டு மிளகாப்பொடி நல்லா ஒரு கலக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, சும்மா ஒரு வாசனைக்காக. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எப்படி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மீதி எண்ணெய் இருக்கு, அதையும் இதோட ஊற்றிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஓமம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக, நான் 1 டம்ளர் தானே போட்டிருக்கேன் ஜவ்வரிசி, அதனால் நல்லா கையிலேயே கசக்கிட்டு அப்படியே மேலே தூவி விட வேண்டியது தான். செம்ம சூப்பராக இருக்கும். வாசனை சான்ஸே இல்லை. சூடாக இருக்குது. கொஞ்சம் கையில் நல்லா எடுத்து விட்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு வாங்க. ஜவ்வரிசி மிக்சர் சூப்பராக ரெடியாக இருக்குது. 5 நிமிஷத்தில் இதை நம்ம பண்ணி முடிச்சிட முடியும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.